வணக்கம் ராசினியர்களே. கடகராசினியர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திர மாதத்து பலன்களை பற்றி பேசுகிற போது மிக 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 அற்புதமான ஒரு நல்ல மாதமாக, நல்ல பொழுதுகளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு தேவைப்படுகின்ற கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைகின்ற மாதம் பயன்படுத்தலாம். குறிப்பாக சொல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தில் போய் உச்சம் பெறுகிற மாதம். அது கூடவே முதல் 18 நாட்கள் வியாழ கிரகமும் இணைந்திருக்கிறதுனால சிவராஜ யோகம்னு பேர். இந்த சிவராஜ யோகம்னு சொன்னாலே அதில் உள்ள வார்த்தையே உங்களுக்கு புரியும். ராஜயோகம், சிவராஜயோகம். இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் தொட்ட காரியம் தொடங்குவதற்கும், நினைத்தது நடப்பதற்கும், கேட்டது கிடைப்பதற்கும், நல்ல எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் பாடுபட முற்படுகிற போது நீங்கள் எந்த தொழில் சார்ந்தவராக இருந்தாலும் அதில் ஒரு படி நல்ல முன்னேற்றம், நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல ஒருத்தர் இருந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார் சார், அவருக்கே ஒரு வேலை கிடைச்சி இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாரு, நான் ரொம்ப திருப்திகரமாக உட்கார்ந்து வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு தொல்லையும் இல்லை. இப்படியெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைகளிலே இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பம் மிகச் சிறப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 18 நாட்களை கடந்து விட்டால் மீதி இருக்கக்கூடிய 12 நாட்களுக்கு வியாழ பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிரகத்திலே ஒருவராக வியாழ கிரகம் இருக்கிறார். 9ஆம் பாவாதிபதி, 6க்கும் அவர் தான் அதிபதி. 6 9ஆம் பாவாதிபதி. உங்களுடைய உழைப்பாற்றலை, உத்வேகத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர். சொத்து பத்துகளை கையில கொடுத்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை நடத்தக்கூடியவர். 11ஆம் இடத்திற்கு வருகிற போது அவர் இறைவனைப் போல உங்கள் பக்கத்தில் இருந்து செயலாற்றி உங்களுக்கு நல்ல காரியம் பண்ணி கொடுப்பார். நிறைய கடகராசிக்காரங்க வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், நின்று போன கல்யாணம், தடைப்பட்ட கல்யாணங்கள், கல்யாணமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பையனும் பொண்ணும் இப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே பாருங்களேன் பண்ணிடலாம், இப்படி என்றெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைகளிலே இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, அதிலும் இந்த கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக நல்ல சந்தோஷத்தை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். 11ஆம் இடத்திலே வியாழ கிரகம் இருப்பதே பெரிய விஷயம். அவர் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள். இதுவரைக்கும் சொத்துக்களை பிரிக்கவே இல்லை. இப்பொழுது போய் உட்கார்ந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல தகவலோடு, நல்ல முறைகளோடு, 3வது நபர் இன்வால்வ் இல்லாமல், கச்சேரி பண்ணாமல், கோர்ட்டுக்கு போகாமல், போலீஸுக்கு போகாமல், சத்தமில்லாமல் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக உங்கள் காரியத்தை நடத்தி கொள்ளுகிற அற்புதங்கள் இதில் நிகழும். அதே போல 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இறைவனே பிள்ளைகளுக்கு பக்கத்திலிருந்து வேலை வாங்கி கொடுத்தது மாதிரி பயணங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். யாரென்று தெரியாத அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் வரவுகளை தக்க வைத்துக் கொள்ள நீண்ட தூர தொடர்புகளோடு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு பிரமாதமாக இந்த நில புலன்கள் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள். ஏனென்றால் 5ஆம் இடம் விருட்சகமாக இருக்கிறதுனால, விருட்சகம் என்பது பொதுவாக சொல்லணும்னா செவ்வாயினுடைய வீடு. அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, கட்டடம் கட்டி விற்கிறவங்க, தண்ணி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, பெட்ரோல் பங்கு, டீசல் என்று சொல்லக்கூடிய இந்த நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய மினரல்ஸ் செய்யக்கூடிய, இந்த கல்குவாரி வச்சுக்கிற, மண் எடுத்து வைக்கிற, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த துறைகளிலே கடகத்தில் பிறந்தவர்கள் தத்தளித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது அற்புதமான ஒரு சூழல் உருவாவதற்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு துவக்கம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது குல தெய்வ வழிபாடு. இது வரைக்கும் 2-3 வருஷமா நான் ஊர் பக்கமே போக முடியல சார், பிக்கலும் பிடுங்கலுமா இருந்தது, குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாம போச்சு, அவர் கூட நம்மளை வரவழைச்சிக்கலையே அப்படி என்றெல்லாம் நீங்கள் மனதில் ஒரு மாதிரியை கோவிச்சுக்கிட்டு, சாமி மேலே கோவிச்சுக்கிட்டு, சொந்தங்கள் மேலே கோவிச்சுக்கிட்டு இப்படி இருந்தவர்கள் கூட இந்த சித்திரை மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய பயணங்கள், நல்ல மக்களை, நல்ல கோயில்கள், நல்ல குலதெய்வ வழிபாடு, இப்படிப்பட்ட அனைத்திலுமே உங்களுக்கு பெருமை சேர்க்கப்படுகின்ற ஒரு அமைப்புகள் இதில் உருவாகும். கடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக சொல்லணும்னா அறிவாற்றலோடு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களாக இருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. புத்திக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்க, சக்திக்கு வேலை கொடுக்கறத விட புத்திக்கு வேலை கொடுத்து இந்த உலகத்திலே பெயர் எடுக்கக்கூடியவர்கள். அப்போ உங்கள் புத்திசாலித்தனம் இந்த நேரத்திலே பளிச்சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதகிரகம் ராகுவோடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு மீனத்தில் உட்கார்ந்ததுனால 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சிந்தனைகளிலே மாற்றம், இந்த எழுத்து சம்பந்தப்பட்டவங்க, பப்ளிக்ல இன்வால்வ் ஆகக்கூடியவங்க, அரசியல்வாதிகள், அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனால் நாடக நடிகர்கள், இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், பொது வாழ்க்கை ஈடுபடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட எல்லாருக்குமே இந்த சித்திர மாசத்துல அநேகமான நல்ல காரியங்கள் நடப்பதற்கு ஒரு களம் ஏற்படும், ஒரு துவக்கம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு
7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் அனுசன பொழுதுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட் வச்சுக்காம இதெல்லாம் எனக்கு பொருந்துமா, இதெல்லாம் எனக்கு தேவையா, இவங்க கூட எப்படி டிராவல் பண்ணுறது, எனக்கு பிடிக்கலையே, இப்படி சொல்லுவதை விட்டு ஏக மனதோடு இறைவனை வேண்டிவிட்டு எல்லாரோடையும் அனுசரித்து போக கற்றுக்கொண்டு இருப்பதை பங்கிட்டு வைத்து வாழ கற்றுக்கொண்டு பொறுமையோடு சென்றால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறலாம். அதுபோல 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது கணவன் மனைவி குடும்ப ஈடுபாடுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் கூட்டு போக வேண்டியது இருக்கு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த கணவன்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். மனைவியின் உடல்நலத்திலே சாதகமான தைரிய வீரியத்தோடு அந்த பெண்மணி அவங்க வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி மட்டுமல்ல, ஒரு கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் உடன்பாடுகள் இல்லாமல் இருக்கு, தயவு செய்து பிரிஞ்சிடாதீங்க, இருக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஏனென்றால் வருகின்ற 11-12 மாதங்கள் இந்த வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து அற்புதமான லாபகாரியங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் நட்டத்தில் போன தொழிலை கூட 2 மாதம் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் இப்படின்னு நீங்கள் போகிறத கண்டினியூ பண்ணணும். ஏனென்றால் இதிலிருந்து லாபத்தின் கணக்கு துவங்க ஆரம்பிக்கிற போது கடையை மூடிட்டு நான் புதுக்கடையை தேடுறேன் அப்படின்னு 4 மாதத்தை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்காது. அதன் அடிப்படையில் நீங்கள் செய்கிற காரியத்தை செய்கின்ற தொழிலை கண்டினியூ பண்ணுங்க. வியாழன் தன்னுடைய வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக கடகத்திற்கு 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர் மூலமாக வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய நல்ல முன்னேற்றங்கள், குதூகூலமான சம்பவங்கள், புதுசாக எதையோ செஞ்சு அனுபவிக்கலாம், நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். உங்கள் வீட்டில் தாத்தா இருக்கிறாரு, இல்லை உங்கள் வீட்டில் வயசான அப்பா இருக்கிறாரு, ஒரு 70-80 வயசு ஆயிடுச்சு, ராகு பகவான் 9ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரவு நேரங்களில் இப்படிப்பட்ட பெரியோர்களின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால் ஒரு நல்ல டாக்டரோட ஃபோன் நம்பரை கையில் வச்சுக்கணும், அவரோட தொடர்பில் இருக்கணும், நீங்கள் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து பேசுகிற அளவுக்கு நட்பு இருக்கணும். இப்படிப்பட்டதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் சாமர்த்தியமாக சமாளிக்க கற்றுக்கணும். அதே மாதிரி கடகத்திற்கு 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இளைய சகோதரி சகோதரர்கள் மூலமாக நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த, மனக்கிளேசத்தோடு உடைந்து போயிருந்த இப்படிப்பட்ட தகவல் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே சித்திரை மாதத்துக்கு அப்புறமாக அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்து வாழுகின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். என்ன ஒரே ஒரு செய்தி, அட்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும், பல பேர் சொல்லிட்டாங்க, நாங்கள் ரொம்ப காலமாக இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கடகராசின்னு சொன்னாலே அட்டமத்தில் சனி இருக்கிறார், அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லிட்டாங்களே சார், நான் என்ன பண்ணட்டும்? அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. அடிப்படை ஜாதகத்தின் கிரக சஞ்சாரங்கள் மிக வலுவாக இருக்கிற போது இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியவர் ஒரு 20% உங்களை பாடாப்படுத்தலாம். அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு உடன்பட்டு உங்களுடைய வெற்றி பாதையை தீர்மானித்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் செய்து கொண்டால் அட்டமத்து சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாசத்துல கடகத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமத்தை பற்றி சொல்லணும். ஏன்னா இந்த 2.25 நாள் பொதுவாகவே ஏதாவது செஞ்சால் நமக்கு திருப்திகரமாக இல்லைங்கிறது வரும். இந்த கடகத்துக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானோட சேருகிற போது தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். சந்திரன் போய் சனியை தொடுகிற போது சந்திராஷ்டமம் வரும். அப்போ இந்த சந்திரனும் சனியும் 2 பேரும் ஒன்றா இருக்கிற போது மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த சித்திரை மாசத்துல சந்திராஷ்டமத்தை கொஞ்சம் அதிக கவனத்தோடு பார்க்கணும். அந்த அடிப்படையில் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 11:44 துவங்கி, நல்லா கேட்டுக்கோங்க, சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை பகலில் காலையில் 11:44 துவங்கி, அதே சித்திரை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 2:11 மணி வரை இந்த சந்திராஷ்டமம் நீடிக்கும். இந்த 2.25 நாட்களுக்கு புதிய செய்திகளோ, புதிய பார்வையோ, புதிய உறவுகளோ, புதிய கோயில் குளங்களுக்கு செல்றதோ, பயணங்கள் பண்ணுறதோ, ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதோ, பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ, இதையெல்லாம் சற்று தவிர்த்து கொண்டால் துன்பங்களிலிருந்து நீங்கள் விலகி கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். இதையெல்லாம் மீறி நான் ஏதாவது கோயில்களுக்கு போனால் நல்லது நடக்குமா சார், ஏதாவது சொல்லுங்கள் சார், நான் அதையாவது போய் பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிக்கிறேன். நல்லா தான் இருக்க போகிறீங்க, எங்கேயோ ஒருத்தர் 2 பேருக்கு இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருக்கலாம்ல. அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதுவும் குறிப்பாக வசதி படைத்தவர்கள் பழனி முருகனை சென்று வழிபட்டு வாருங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை பழனியில் போய் இறங்கிருங்க, காலையில் போங்க, நல்லா தரிசனம் பார்த்துட்டு போகர் சன்னதி எதிரிலேயே இருக்குது, அவருக்கு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு
நல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். திருத்தணிக்கு போகலாம், திருச்செந்தூருக்கு போகலாம், பழனிக்கு போகலாம், திருப்பரங்குன்றம் போகலாம், சுவாமிமலை போகலாம். இப்படிப்பட்ட அந்தந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் அங்கெல்லாம் கூட போக முடியலையா, சென்னையில் இருக்கமா வடபழனிக்கு போங்க. இன்னும் பக்கத்துல கோயில் இருக்கா, அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. மன ஒற்றுமையோடு நீங்கள் ஒரு நல்ல யோக்கியமான மனசை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள முருகனை சந்தித்து வந்தால் இந்த மாதத்தில் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி செல்லுகிற போது முடிந்த மட்டும் சுத்தபத்தமாக போகணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். முடிஞ்ச மட்டும் சகப்பு துணி, ஆண்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ரெட்டு பிங்க்கு இப்படிப்பட்ட துணிகள் சார்ந்த ஒரு கலரில் நீங்கள் சட்டை போட்டு போய் வேட்டி கட்டிட்டு போய், பெண்களாக இருந்தால் புடவை கட்டிட்டு போய் தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த தரிசனத்திலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். செய்து பாருங்கள், மகிழ்ந்து வாழுங்கள். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக, உங்களுக்கு தெரியாததா, உங்கள் ராசியின் அதனாக இருக்கக்கூடிய சிம்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று திகழக்கூடிய இடம் மேசம். அந்த மேசம்தான் சித்திரை மாதம். இந்த மலையாளத்தில் போய் கேட்டிங்கன்னா மேச மாதம்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தான் சித்திரை மாதம்னு அதுக்கு பேர் கொண்டாடுறோம். கேரளாவில் மேச மாதம், ரிஷப மாதம், மிதுன மாதம் என்று இந்த ராசியின் பெயர்களை வைத்துத்தான் மாதங்கள் கொண்டாடப்படுகிறது. இப்படிப்பட்ட சிம்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு மேச மாதமாக திகழ்கிற காரணத்தால் ராசிநாதனே உச்சம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், செய்கின்ற காரியங்கள், நீங்கள் யார், என்ன, எப்படி இப்படிங்கிற அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய மகத்தான ஒரு மகிழ்ச்சியான கொண்டாடக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு உத்வேகங்கள் எல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு புதுசாக இப்போ தெரியும். அப்போ இந்த சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து முதல் 18 நாட்கள் மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியும் ராசிநாதனும் போய் உட்கார்ந்து 9ஆம் இடத்துல உட்கார்றாங்க. இதை விட என்ன கொடுப்பின வேணும்? ஜாதகத்தில் சொல்லப்படுகிற கிரந்தங்களை படித்து பார்த்தால் தெரியும். 5, 9ஆம் இடத்த அதிபதிகள், 1, 5, 9ஆம் இடத்த அதிபதிகள், அதே 5, 9, 1ஆம் இடங்களில் அமர்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கிற போது பிறக்கின்ற பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் அரசாள பிறந்த பிள்ளைகள், ராஜயோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் என்று ஒரு கருத்து உண்டு. அந்த அடிப்படையில் இந்த சித்திரை மாதத்தின் முதல் 18 நாட்களில் சூரியனும் வியாழனும் இணைந்து மேசத்துல உட்கார்ந்து அந்த வியாழ பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரத்தை இந்த மாசத்திலே முதல் 18 நாட்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற காரணத்தினால நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நீங்கள் பரீட்சை எழுத போகணுமா, போயிட்டு எழுதிட்டு வாங்க. ரிசல்ட் வந்துருச்சா, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தாவுங்க. இளைஞர்களாக இருக்கிறீங்களா, ஊரை விட்டு போகணுமா, வீட்டை விட்டு போகணுமா, நண்பர் அழைக்கிறாரா, புது வேலை கிடைச்சிருச்சா, எங்க வேணாலும் நீங்க போங்க. உங்களை நீங்கள் யாரென்று நிரூபித்து காட்டக்கூடிய களம் உங்களுக்கு காத்திருக்கிற காரணத்தால் நீங்கள் தொட்டது, நீங்கள் கேட்டது அத்தனையும் உங்களுக்கு இப்போ கையில விழும். இன்னும் சொல்ல போனா இந்த 9ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் தடபுடலாக நடக்கும். சூரியனும் வியாழனும் இணைந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தால், ஒரு தெய்வ வழிபாட்டினால, ஏதோ ஒரு யாரோ சொன்ன வார்த்தை பழிச்சதுனால இருந்த தடைகள் அத்தனையும் உங்களுக்கு விலகி செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால திடீர்னு சித்திரை பொறக்கட்டும் பால் காய்ச்சலாம், பங்குனியில வேண்டாம், பங்குனி மாசம் குடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திலே அநேக நண்பர்கள், நீங்கள் புது வீடு வாங்கியவர்கள் பால் காய்ச்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளைகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட தூரத்தில் படிப்புக்கு போயிருந்த பிள்ளைங்க 2 வருஷமா வரல, 3 வருஷமா வரல, கொரோனா வேற வந்துடுச்சு, இப்போ ரொம்ப கஷ்டமா போச்சு, H1B விசா கிடைக்கல, வந்துட்டா திரும்பி போக முடியாது, இப்படியெல்லாம் புலம்பி கொண்டிருந்த வெளிநாடுகளில் வாழ்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்களை தேடி வந்து பிறந்த பூமியில் கால் வைத்து சிறப்பான மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை பார்க்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. ஆக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பிரமாதமான செயல்பாடுகளுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட கும்பத்தில் வீற்றிருந்து சொந்த வீட்டில் உட்கார்ந்திருந்து அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் எப்பொழுதுமே ஒரு பிரம்மாண்டத்தின் நாயகன். நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து சக்தி இருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிற போது 50 கிலோ தூக்கக்கூடிய உங்களுக்கு திடீரென்று 100 கிலோ தூக்கிடலாங்கிற ஒரு உத்வேகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தை எடுக்கின்ற காரணத்தால் அதற்கு தகுந்த உழைப்பு தேவைப்படும். அந்த உழைக்கின்ற இடங்கள்ல கொஞ்சம் பெரியவங்களோடு முட்டிக்காம மோதிக்காம செல்றதுக்கு கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிச்சுக்கணும். புதுசா வேலைக்கு போனவங்க கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும், கஷ்டமா தான் செய்யும். என்னை எங்க வீட்டுல யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டதில்லை, இதென்ன இவன் 20,000 சம்பளம் கொடுத்துட்டு 50,000 சம்பளம் கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பேசுறானே, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் சகிப்புத்தன்மையோடு போக கற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் நீங்கள் களப்பணிகளிலே வளர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். அதே போல இந்த குரு பகவான்
மேசத்திலிருந்து 18ஆம் தேதி அங்கிருந்து புறப்பட்டு ரிஷபத்துக்கு வருவார். இந்த ரிஷபத்துக்கு வருகிற போது அவர் 10ஆம் இடத்தை தொடுகிறார். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதுல எல்லாரும் சொல்றது என்னன்னா, பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும். சிம்பிளா சொல்லப்பட்ட வார்த்தை. பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் என்று சொல்லது பெரிய பெரிய அரசாங்கத்திலே மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ், இப்படிப்பட்ட பெரிய பச்சைமையில கையெழுத்து போடுறவங்க, ஃபைல் பார்க்குறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு இடமாற்றங்கள், கொஞ்சம் பேர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரிலாம் போக முடியாது. அதுக்கு ஒரு செக் வைக்கக்கூடியவங்களாக, இது வரைக்கும் நான் ஓப்பனாக ஈஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்து பலன்களில் இவைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதிலும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற, வித்தைகளை கற்றுக்கொள்ளுகின்ற அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் வயதானவங்க இருந்தாங்க, அவங்க சிம்மராசிக்காரங்களா இருக்காங்க. அதுலேயும் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க, பூரத்திலும் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட குடல் வியாதிகள், வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, இன்னும் சில நேரங்களில் ஹெரிடிட்ரியாகவே உங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம், யூரின் ட்ராக் ப்ராப்ளம் இப்படியெல்லாம் வருகின்ற அந்த பரம்பரையில் வந்தவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் சற்று கவனத்தில் வைத்துக்கொண்டு மருத்துவ சிகிச்சை போக வேண்டிய அவசியம் வரும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, அது கும்பமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கால் கையில் எக்ஸசைஸ் பண்ண போனோம் சார், ஜிம்முக்கு போனோம் சார், ரொம்ப ஓவராக வேலை செஞ்சுட்டேன், எனக்கு கால் வலிச்சுக்கிச்சு, சதை பிடிச்சிக்கிச்சு, இப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆர்வக்கோளாறுல துன்பத்தை வரவழைச்சிக்க கூடாது. 7ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் உணவை தவிர்த்துட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுத்துறது உசிதம்னு நீங்கள் அதை ஏற்றுக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கிற காரணத்தினால நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய சொந்தங்கள், நீண்ட நாள் விடுபட்டு போன நட்புகள், நீண்ட நாள் விடுபட்டு போன பண வரவுகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள். லைசன்ஸ் எடுத்து வச்சு 5 வருஷம் ஆச்சு சார், எக்ஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி தோத்தே போயிட்டேன், இப்போ தான் சார் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது என்ன 7ஆம் இடத்துல சனி இருக்கிற போது இதை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். 7ஆம் இடத்துல சனி இருக்கிற போது கண்டிப்பாக ஏற்றுமதி, இறக்குமதி, நீண்ட தூரத்து செய்திகள், அந்நிய ஜனங்களோடு இணைந்து பயனாற்ற வேண்டிய கட்டாயங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற வாய்ப்புகள், அதிலும் குறிப்பாக துபாய், அரபு கண்ட்ரிஸ் இப்படியெல்லாம் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இப்படி ஏராளமான செய்திகளை உள்ளடக்கியதான் இந்த சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல. ஒரே ஒன்று தான், சாப்பிட்றதுல கவனமாக இருக்கணும், பேசுறதுல கவனமாக இருக்கணும், உழைக்கிறதுல கவனமாக இருக்கணும், வயசானவங்க வீட்டில் இருந்தால் அவங்க உடல் நலத்தில் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி எந்த குறைகளும் வரப்போறதில்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறார். இந்த கேது பகவான் செவ்வாயினுடைய தாத்பரியத்தோடு அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்குமோ அப்படித்தான் இந்த கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தன குடும்ப வாக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை குருவும் பார்க்கிற காரணத்தினால திடீர் பணவரவுகள், வீடு வாங்கலாமா, மனை வாங்கலாமா, என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட தோற்றங்கள் கிடைக்கும். பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட பணத்தால் பணம் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய வரும். அதே போல் இந்த வியாழ பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டது மட்டுமல்ல, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை தூண்டக்கூடியவராக, இறைவன் அருளாலே பிள்ளைகளின் மனமாற்றங்கள், உற்சாகங்கள், இதுவரைக்கும் வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் இப்படியெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அம்மா அப்பாவோட உடல்நிலை நிச்சயமாக தேற்றத்துக்கு வரும். ஸோ அதாவது வீடு வாங்குற, நிலம் வாங்குறங்கிற வாய்ப்புகள் இருக்கும். அந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் விருத்திகள் ஏற்படும். ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட இதில் நல்ல வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதே போல ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணம், ரோகம், சத்துரு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை வியாழ கிரகம் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த கடன்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிரிகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகள் கிடைக்கும். கோர்ட்டு கச்சேரிக்கு போனவங்க கூட உட்கார்ந்து பேசி துன்பத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் கணவனுக்கும் மனவுக்கும் ஒத்து போகலை, நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்கலான்ட்டு கோர்ட்டுக்கே போயிட்டோம், இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட அநேக பலன்களோடு இந்த சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடியது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான அநேக அதிகபட்ச நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக திகழ காத்திருக்கிறது. இதில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்குற போது சித்திரை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 2:12 மணிக்கு துவங்கி சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:39 மணி முடிகிற வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போகணுமா, 2 நாள் வீட்டில் இருந்து பார்த்து கொஞ்சம் அப்படி போகிறது, புதுசாக ஏதாவது பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், சூடாக பேசுகிறத குறைச்சிக்கலாம், ரொம்ப அன்பு காட்டுறதும் தவறு, அன்பு காட்டாமல் இருப்பதும் தவறு என்று சொல்லக்கூடிய மத்திய பாதையை நீங்கள் தீர்மானித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி சார், ஏதாவது கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசிக்கோரக்காரங்களுக்கு
கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூருக்கு போங்க, வசதி இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போங்க. மற்றவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாருங்கள். பச்சை துணி போட்டுக்கிட்டு போயிட்டு வாங்க. அல்ல பச்சை துணியில் ஒரு கர்ச்சிப்பாவது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. இப்படிப்பட்ட நிலவரத்தோடு முருகன் அருளை பெற்று கொண்டு வந்தால் இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்திலே அற்புதமான பலன்கள் அதிகமாகவும் சற்றேறக்குறைய குறைவுகள் என்பது சிறு சொற்பமாகவும் இருக்கிற காட்சிகளோடு மாதத்தை கழிக்கலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்து பலன்களில் அற்புதமான பலன்களை பார்க்கலாம். 1-2 குறைகள் ஏற்படும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை நீங்கள் சமாளிக்கவும் முடியும். அப்படித்தான் இந்த சித்திரை மாதத்தின் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பலன் சொல்லுகிறது. நம்பர் 1 கேட்டிங்கன்னா 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், விரையாதிபதி என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை மறைக்கக்கூடிய, நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தி இழந்தது போல காட்சி கொடுக்கக்கூடிய, இப்படிப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு சூரியன் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த சூரிய பகவான் சித்திரை மாசத்துல உங்க ராசிக்கு 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்தில் போய் மறைந்திருக்கிறார். இந்த சூரியன் 8ஆம் இடத்துல மறையலாமா சார் அப்படின்னா, நீங்க ஒரு பொண்ணு பார்க்க போகிற போது சூரியன் 8ல இருந்தா தப்பு, மற்றதுக்கு என்ன வந்திருக்கு? அந்த அடிப்படையில் இந்த சூரியன் 12இல் மறைகின்ற காரணத்தால், இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒரு அசுப கிரகம் என்று கொண்டாடுகிற காரணத்தால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதை வேண்டுமானாலும் தொட்டு பாருங்கள், துளங்கும். முடியல, நடக்கல, நான் என்ன பண்ணுவேன் இப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லழக விழித்து கொண்டு பாருங்கள். அதற்கு தகுந்த கிரக சஞ்சாரங்கள் அற்புதமாக நடக்கப் போகிறது. அதற்கு முதல் செய்தியாக சொல்ல வேண்டியது, சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழ பயிற்சி ராசிக்கு 9ஆம் இடத்தில் வந்து அமருகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 9ஆம் இடத்தில் வந்து இந்த வியாழ கிரகம் அமருகிறார். கிட்டத்தட்ட 30 வயது 32 வயதுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல விவரமான நேரத்தில் வந்து இந்த குரு இந்த 9ஆம் இடத்தில் அமர்வது இது முதல் முறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக இந்த 9இல் இருக்கக்கூடிய குருவை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போறீங்க. அதை இந்த சித்திரையிலிருந்து துவங்கிக்கோங்க. அப்போ சித்திரையிலிருந்து நான் என்ன சார் பண்ணலான்னு கேட்டால், இது வரைக்கும் என்னால் முடியாதுன்னு சொல்றதை பூரா தூசி தட்டி எடுத்துட வேண்டியதுதான். முடியாதுன்னு எதெல்லாம் ஒத்தி போட்டிங்களோ, யாரெல்லாம் விளங்காதுன்னு ஒத்தி போட்டிங்களோ அதையெல்லாம் தூசி தட்டி எடுத்து அதில் பயணம் பண்ணுங்க. என்னால் முடியும், நான் செய்து காட்டுவேன், எனக்குத்தான் இது என்று போட்டி போட்டு ஆசைப்பட்டு வாழ்க்கை பாதையை துவக்கி பாருங்கள். நிச்சயமாக அத்தனையும் உங்களுக்கு கைகூடும். இதில் சொந்த தொழில் செய்ய காத்து கொண்டிருந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே இருந்திருக்காங்க, வேலைக்கு போயிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் இப்போ வந்து இவ்வளோ நாள் வேலை பார்த்தாச்சு சார், ஒன்றுமே சரியில்லை, கம்பெனி எப்போ கலட்டி விடும்னே தெரியல. அதிலே இந்த கார்ப்பரேட் செக்டாரில் உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு எப்போதும் இதே பொழப்பு தான். ஒவ்வொரு நாளும் சம்பளம் வாங்குவீங்க, ஆனால் புலம்பிக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவீங்க. மறுநாள் என்ன நடக்கணும் உங்களுக்கும் தெரியாது, கம்பெனிக்காரனுக்கும் தெரியாது. இந்த கார்ப்பரேட் செக்டார், இந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களை பற்றி கடவுளுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட இடங்களில் புலம்பிக் கொண்டு வேலை பார்த்து தவித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்குவமாக சிறப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உறுதியாக சொல்கிறேன், உங்கள் கம்பெனி உங்களை வேலையை விட்டு அனுப்பாது. இதுக்கு உங்களோட அடிப்படை ஜாதகத்திலும் கிரக சஞ்சாரங்கள் தெளிவாக இருந்து விடுமானால் நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா இந்த வருகின்ற ஒரு வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை அத்தனைகளையும் சாதகமாக்கி கொண்டு, கையில் பிடித்து கொண்டு, மனதில் ஏற்றுக்கொண்டு வளமான வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான ஒரு அமைப்புகள் உங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்து அனுபவிக்க தெரிந்து அதில் வாழ முடியும். அதிலும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட தன்னம்பிக்கை இல்லாம துவழ்ந்து போயிருந்தீங்க. இதெல்லாத்தையுமே இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்த உடனே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி இருட்டில் படுத்துக்கக்கூடிய பையனுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சத்தை காட்டினா அந்த பையன் வெளிச்சத்தை பார்த்த உடனே முகத்தை கண்ணை திறந்து பார்த்து பளிர்ந்திருப்பானோ, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு குரு வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 18ஆம் தேதி வந்துட்டார். அப்ப இந்த 18ஆம் தேதி என்பதை முதல் நாள் என்று வைத்துக்கொண்டு இந்த மாசத்திலிருந்து 18ஆம் தேதியில் துவங்கி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் போடுகிற திட்டங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு புக் எடுத்துக்கோங்க, 12 மாதங்களுக்கும் ஒரு பட்ஜெட்டை போடுங்க. என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன வாங்கணும், என்ன விற்கணும், என்ன மாற்றணும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சித்திரையிலிருந்து துவங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம். வெளிநாட்டுக்கு போகணுமா, போய் வரலாம். வெளிநாட்டில் வேலை பிடிக்கல, வீட்டுக்கு வரணுமா, தைரியமாக வந்துடுங்க, இங்கே பார்த்துக்கலாம். சார் வேலை பிடிக்கல, தொழில் பண்ண போகிறேன், தைரியமாக ஆரம்பிங்க, பொழைச்சிக்கலாம். ஆக இப்படிப்பட்ட இளைஞர்களை சார்ந்து சொல்லுகிற போது
நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை, அந்த அறிவு, ஆற்றல், புத்திசாலித்தனம், சாணக்கியத்தனம், அதிலும் குறிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் மிகவே நொந்து போயிருந்தீங்க. இவங்க எல்லாருமே இப்போ உங்கள் சாதுரியத்தோட நீங்க கிளம்பி வெளியில வரணும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருந்து துவங்க காத்திருக்கிறது. அதே போல குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது கோடி புண்ணியங்கள். உடம்புல இருந்தக்கூடிய பலவீனம் போயிடும். மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தூக்கி கடாச்சிட்டு வேலையை பார்த்து போகலாம். இனிமே நீங்க உங்க பொழப்ப பார்க்கணுமே தவிர டாக்டரை பார்க்க போக வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த பந்தங்கள் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுப்பார்கள். தாய் மாமன் வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். கிடைக்க வேண்டிய சொத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும். பங்கு பாகங்கள் இருந்த தகராறுகள் மறைவுக்கு வரும். நிச்சயமாக திரைமறைவு நாடகங்களாக உங்களுக்கு எதிரில் நடந்து கொண்டிருந்த அத்தனையும் தவிடுபடியாக்கப்படும். இப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த சித்திரை மாசத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு துவங்கும். இதே போல ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய இடங்களிலே இந்த புத பகவான் அமர்வது என்பது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்ந்த காரணத்தால் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் அமர்கிற போது ராஜபலனை கொடுத்தே தீரணும். அப்ப படிக்கின்ற பிள்ளைகள் மிகச் சிறப்பாக அந்த படிப்பு முடிக்க முடியும். எந்த ஊருக்கு போய் படிக்கணும், எந்த நாட்டுக்கு போய் படிக்கணும், கண்டிப்பாக உங்கள் படிப்புக்கான கல்லூரி கிடைக்கும். உங்களை வாங்கன்னு வரவேற்று உட்கார வச்சு உங்களுக்கு அட்மிஷன் போடக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க வயதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு என்ன வேணும், என்ன விருப்பம், எது இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இப்படிப்பட்ட அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதே போல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய பராக்கிரம உங்கள பராக்கிரம ஸ்தானம். அப்ப இதுவரைக்கும் ஆசைப்படாத விஷயத்தை ஆசைப்படுகின்ற வாய்ப்புகள், அடைந்து கொள்ளுகிற வாய்ப்புகள், அனுபவிக்கின்ற வாய்ப்புகள், இந்த முயற்சிகள் தொடரும். விருட்சகம் என்று சொல்லக்கூடியதை பொதுவாக சொல்ல போகிறோம்னா உடல் மாற்றங்கள், உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவிக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தோற்றங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிற இயல்புகள், மன உடன்பாடு, இத்தனையும் இந்த குரு பகவான் பெயர்ச்சியினால சித்திரை 18ஆம் தேதிக்கு பிற்பாடு கன்னிராசிக்காரங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள், சந்தோஷங்கள் பிரமாதமா இருக்கும். உங்களோட வயசுல குறைஞ்சவங்க உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நீங்க ஒரு 60 வயசு 70 வயசு கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் வீட்டில் பிள்ளைங்க பணத்தை கொண்டாந்து கொடுக்கும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பதற்கு தேவையான அத்தனையும் வீட்டுக்குள்ள நடக்கும். பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பிள்ளை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே அந்த அருள் கிடைக்கும். புத்திரப்பிராப்த சந்தான விருத்தி என்பது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதுபோல அந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது, நம்ம யார் வளர்த்தாங்க, எங்க இருந்தோம், நம்ம எந்த ஊர்ல பிறந்தோம், இப்படிப்பட்ட அந்த வட்டார சம்பந்தப்பட்ட அத்தனைகளிலுமே ஒரு நல்ல முன்னேற்ற மாற்றங்கள். பெரிய ஒரு கோயில் திருவிழாக்கள்ல முக்கியஸ்தராக பங்கேற்றுக் கொள்றது, குலதெய்வ வழிபாடு, பெற்றோர்களை பாராட்டுவது, பெற்றோர்களை வணங்குவது, இப்படி உங்களுடைய குணமாற்றங்களில் ஏற்படக்கூடிய தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார மாற்றத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அதே போல 5ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறத விட வேற என்ன பலம் வேணும் உங்களுக்கு? காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து வேலவனை போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியவனாகி பூதலத்தவர் போற்றிட வாழ்ந்துடுவர். இருப்பவர்கள் மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உதவிகள் மட்டுமல்ல, உங்களை விட்டு சென்றிருக்கக்கூடிய முன்னோர்கள், மூதாதையர்கள், நீத்தார்கள், மறைந்தோர்கள், இத்தனை விதமான அத்தனை ஆத்மாக்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சனீஸ்வரம் இருக்கிறார். அவர் மேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மேசத்துல சூரியன் அமர்கிறார். இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளோடு மிக பிரம்மாண்டமான ஒரு மாதத்தின் துவக்கம் என்பதை, இந்த வருடத்தின் துவக்கம் என்று கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிகப்பெரிய அரிய பலன்களை கொடுக்கும். ஒரே ஒரு தகவல் என்ன, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இந்த புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, கல்யாணம் பண்ணி 1 வருஷம் கூட ஆகலை, சண்டை போட்டுக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி 6 மாசம் கூட ஆகலை, சந்தேகப்பட்டுக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி 3 மாசம் கூட ஆகலை, நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், எங்க பெற்றோரத்தை இங்கதான் இருப்பேன், அங்கதான் இருப்பேன். இந்த தகராறு பிடிச்ச வார்த்தைகளை விட்டு இயல்பாக திருமணம் என்பது எதற்காக நடத்தப்பட்டது, நாம் எதை நினைத்து கொண்டு ஒன்று சேர்ந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல சுமந்துக்கிட்டு போக ஆரம்பிச்சு இந்த தர்க்கவாதங்களை விட்டுடுங்க. கல்யாணம் பண்ணி கோர்ட்டுக்கு போயிடலாம், பிரிஞ்சிடலாம், இப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வழக்கறிகளை சந்தித்து நடமாடி கொண்டிருந்தாலும் விட்டு உடன்பட்டு ஒன்று சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வருடம் உங்கள் இருவருக்குமே மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நல்ல வருடமாக பிறப்பதற்கு இந்த சித்திரை மாதத்தின் துவக்கம் என்பது உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. இந்த ராசியில கேது பகவான் வீற்றிருக்கிறார். உங்களுடைய மனநிலைகள் அற்புதமான முன்னேற்றங்கள். நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும்
ஏதோ குளத்துல போட்ட குத்து விளக்கு மாதிரி இருந்தோம், இப்பதான் வெளியில வர்றோம், இப்பதான் உங்க திறமைகளை காட்ட முடியும், போட்டிகளில் வெற்றி பெற முடியும், பேச்சாற்றலில் வெற்றி பெற முடியும். இந்த எழுத்தாளர்கள், போட்டியாளர்கள், திரைக்கதை எழுதுறவங்க, சினிமாக்காரங்க, டிவி சம்பந்தப்பட்டவங்க, பத்திரிகைக்காரங்க, சமூகத்துல இணைந்து செயலாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த கேது பகவான் கன்னியில் இருக்கிற காரணத்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு சித்திரை மாதம் என்பது மிக சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய சாதுரியத்தால் நீங்கள் மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய வளத்தை பெற்றுக்கொண்ட இப்படிப்பட்ட கள நிலவரங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் திருப்திகரமாக இருக்கிற காரணத்தால் சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் என்பதிலே எல்லளவும் கடுகளவும் குறைபாடுகள் இல்லை. இந்த சித்திரை மாசத்துல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் 2.25 நாளை விளக்கணும்னு சொல்லுவாங்களே சார், அதையும் கொஞ்சம் சொல்லிட்டா நாங்கள் அதை நோட் பண்ணிக்குவோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி, அதாவது சித்திரை 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் 4:30க்கு துவங்கி சித்திரை மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:59 முடிகின்ற வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதை சற்று மனதில் பதிய வைத்து கொண்டு, ஒன்றும் இல்லைங்க, வழக்கமாக பண்ணுறத பண்ணிட்டு போங்க, புதுசாக பண்ணுறதை விட்டுடுங்க, இந்த 2.5 நாளில் வயிற்று கெடுத்துக்காமல் சாப்பிடுங்க, ரொம்ப இலகுவாக சாப்பிட்டு பழகுங்க, லேட் நைட்டில் ஏதாவது ரொம்ப வயிறு ஃபுல்லாக அடைக்காதீங்க, உடம்பை கெடுத்துக்காதீங்க, மனசை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம், 2.25 நாள் போனால் கூட அது உங்களுக்கு இழப்பு, இதை மனசில் வச்சுக்கிட்டு போங்க. சார் எனக்கு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கோளாறுன்னு சொன்னாங்க சார், இந்த மாதத்தில் நல்லா இருக்கும் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாறுமா சார்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை போய் கும்பிடுங்க. குறிப்பாக சனீஸ்வர பகவானை நல்லா கும்பிட்டுக்கோங்க. முடிஞ்சவங்க அவர் தலைவர் இருக்கிற இடத்துக்கே போகலாம். நல்லபடியாக சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை போய் அழகாக எண்ணெய் எல்லாம் போட்டு தீபம் ஏற்றி விளக்கேற்றி நல்ல நவகிரகத்தை 4 சுற்று 9 சுற்று சுற்றுங்க. கண்டிப்பாக சனீஸ்வரனை நல்லா வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த ஒரு விஷயம் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு வழிகாட்டும்.